அப்போ முதல்ல கடவுள் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும். நான் எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா என்னுடைய 40 வருஷம் வீடியோவில் பாருங்க. எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா, ஜாதியை பற்றி பேசிக்கிறேன்னா, மதத்தை பற்றி பேசிக்கிறேன், உலக மக்களே தான் பேசுகிறேன். ஏன்னா எல்லோரும் மனிதர், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் கடவுள் வழிபாடு பண்ணணும், எல்லோரும் கடவுள் அடையணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுக்காக நான் ஜாதியோ மதத்தையோ வச்சு பேசுறதே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்லா இருந்தால் தானே கடவுள் வழிபாடு நடக்கும். மனிதனே நொந்து நூலா போனா எப்படி கடவுள் வழிபாடு பண்ணுவோம்? ஒரு கிருத்திகை வந்துச்சுன்னா அவங்க கையில் ஒரு 500 ரூபாய்னா வடபாசம் செய்து கிருத்திகை கும்பிடுவான். 5 பைசா கொடுக்கல நாம் எப்படி கிருத்திகை கும்பிடுவோம்? அப்போ 5 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு உடல்ல மனசுல தைரியமும் உடல்ல பலமும் வேணும் இல்லை? அதை உண்டாக்குறது தான் ஆன்மீக பேச்சா இருக்கணும். அதை தான் சாமி என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்துக்கிறேன். நான் பெரிய மேதை கிடையாது, பெரிய மகான் கிடையாது, பெரிய ஞானி கிடையாது, பெரிய யோகி கிடையாது, பெரிய படிப்பாளியும் கிடையாது. நான் ஒரு கை நாட்டு அனுபவத்தில் பேசினுக்கிறேன் சாமி.